அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், சூரத்துல் அஸ்ருடைய தஃப்சீர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அல் அஸ்ர் என்னும் சொல் இதன் பெயராக அமைந்துள்ளது. இறக்கப்பட்டம் காலம் என்னவென்றால், கத்தாதா ரஹ்மத்துல்லா, முகத்தில் ரஹ்மத்துல்லா ஆகியோர் இது மதீனாவில் அருளப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். ஆயினும் விரிவுரைகளில் மிக பெரும்பாலானோர் இது மக்காவில் அருளப்பட்டது என்று கருதுகிறார்கள். இந்த அத்தியாயத்தின் கருத்து சான்று அளிக்கிறது. அதாவது இது மக்கா வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் இறங்கியிருக்கலாம். அக்காலகட்டத்தில் இஸ்லாத்தின் அறிவுரைகள் சுருக்கமாக மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்ற வகையில் சிறு சிறு வாக்கியங்களில் எடுத்துரைக்கப்பட்டு வந்தன. இஸ்லாத்தின் அறிவுரைகள் தாமாகவே மக்களின் நாவுகளில் நடமாட வேண்டும் என்பதற்காக கருத்துக்களும் விவாதங்களும். இந்த அத்தியாயம் சுருக்கமான வார்த்தைகளில் அதிக கருத்துக்களை சொல்கின்ற சொற்றொடருக்கு நிகரற்ற ஒரு முன்மாதிரி ஆகும். இதில் மனிதனின் வெற்றிக்கான பாதை எது, அவனது அழிவிற்கும் நாசத்திற்கும் வழிகோலும் பாதை எது என்று திட்டவட்டமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் மக்கள் இந்த அத்தியாயத்தை சிந்தித்து பார்த்தால் அதுவே அவர்களுக்கு நேர் வழிகாட்ட போதுமானதாகும் என்று இமாம் ஷாஹிபி ரஹ்மத்துல்லா அவர்கள் மிகவும் அழுத்தமாக கூறியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க நபி தோழர்களின் பார்வையில் இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதை கூறுகிறேன் பாருங்கள். அப்துல்லா பின் அபு மதீனார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பின்படி, நபி தோழர்கள் இருவர் சந்தித்தால் ஒருவர் மற்றொருவருக்கு இந்த அத்தியாயமான அல் அஸ்ர் ஓதி காட்டாமல் பிரிந்து செல்ல மாட்டார்கள். சூரத்துல் அஸ்ருடைய பொருள்: காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டு இருந்தார்களோ அவர்களை தவிர. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.